Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல வந்து தமிழ் லெட்டர்ஸ் அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் குழந்தைகளுக்கு எப்படி ஈஸியா சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு வந்து நான் என்ன மெட்டீரியல் வந்து ரெடி பண்றேன் அப்படி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு புது மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். குழந்தைகளுக்கு எப்படி ஈஸியா சொல்லி கொடுக்க முடியும் அப்படினு மூளையை போட்டு கசக்கி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு இது கண்டுபிடிச்சதா இது. இது எதுக்கு இந்த அளவுக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா கிருத்திக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு தான். அவனுக்கு டோட்டலா 5 சப்ஜெக்ட்ஸ். அதுல வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்துரும். இந்த தடவை எக்ஸாம் அப்போ அந்த 4 சப்ஜெக்ட்ஸ்மே ஈஸியா நாங்க படிச்சிட்டோம். அந்த தமிழ் எக்ஸாம்க்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏதோ ஒரு வரிசை வந்து அவனை சொல்லும்போது இல்லை எழுத சொல்லும்போது அழகாக வந்து எழுதிடுறான். ஏ வரிசை ஊ வரிசை எந்த வரிசையாக இருந்தாலுமே சொல்லிக்கிட்டே அழகாக எழுதிடுறான். ஆனால் அதுவே ரேண்டமாக வந்து ஏதோ ஒரு வேர்டில் ஒரு லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லும்போது அவனுக்கு தெரியல. ஒரு வேர்டை வந்து அவனை ரீட் பண்ண சொல்லும்போது இப்போ 3 லெட்டர் வேர்டே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லெட்டராக வந்து ரீட் பண்ணி அதை எழுத்து கூட்டி படிக்கும்போது தான் அந்த வேர்டு ஃபார்ம் ஆகும். அவனை வந்து ஒரு லெட்டராக வந்து ரீட் பண்ண சொல்லும்போது இம்முக்கு மாங்கிறது, மாக்கு மீங்கிறது, அந்த மாதிரி லெட்டர்ஸ்லேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஒரு லெட்டரோட நேம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுனா தான் தமிழில் வந்து நம்ம எழுத்துக்கூட்டி வேர்டாக வந்து படிக்க முடியும். அதுக்கே வந்து தடுமாறினா. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எழுதும் போதும் அதே மாதிரி தான் ஒரு லெட்டராக வந்து சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். இப்போ மரம் அப்படின்னா மா அப்படின்னு எழுத வரான்னா மா எப்படி வரும் அப்படின்ட்டு யோசிக்கிறது. அப்புறம் ரா எப்படி வரும் அப்படின்ட்டு யோசிக்கிறது. அவனுக்கு டக்குன்னு அது ஞாபகம் வரல. ரானா இப்படி தான் இருக்கும், இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி எழுதுறதுக்கும் சரி ரீட் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப அவன் கன்ஃபியூஷன்ஸில் தடுமாறினா. எனக்கும் சொல்லித்தரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அவனுக்கு ஒரு லெட்டரோட நேமு எல்லாமே தரவாக வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை பார்த்தோன்னே அவனை ரீட் பண்ண வைக்கணும், தமிழில் வந்து நல்லா ரீட் பண்ண வைக்கணும், ரைட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மெட்டீரியல் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். ஏற்கனவே வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போவும் இன்னொருக்கா ஃப்ளாஷ் கார்ட்ஸே ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ரெடி பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா டைம் வேணும். பாப்பா வந்து இருக்கிறனால என்னால் ரெடி பண்ண முடியல. ஸோ ஹாலிடேஸ் விடட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே போட்ட வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் குழந்தைங்க வந்து 3 to 6 இயர்ஸில் இருந்தாங்க, குட்டியாக இருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மெத்தடில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து அந்த லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஆல்ரெடி யூஸில் இருக்கும்போது இந்த மெத்தடு நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ கிருத்திக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வரிசையுமே எல்லா லெட்டர்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்கூலில். வேர்ட்ஸும் வந்து அவங்க லெசன்ஸில் வந்து படிக்கிறாங்க, கொஷின் ஆன்சர் வரைக்கும் படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மெத்தடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 டிஃப்ரெண்ட் கலர் சார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பிக் சர்க்கிள் வந்து போட்டு அதை கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் காம்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சார்ட்டில் மட்டும் சுற்றிலையும் 10 ஸ்மால் சர்க்கிள்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். இந்த 10 ஸ்மால் சர்க்கிள்ஸுமே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் ஃபுல்லாக இல்லை, 3/4 வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட்லேயே 198 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துடும். அதாவது எல்லா வரிசைகளுமே வந்துடும் எக்ஸப்ட் உ ஊ 2 வரிசை மட்டும் வராது. அப்புறம் உயிரெழுத்துக்களும் இதில் வராது. மற்ற எல்லா லெட்டர்ஸுமே 198 உயிர்மெய் எழுத்துக்களும் இந்த சார்ட்லேயே வந்துடும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா டெய்லியும் இந்த ஒரே சேம் சார்ட்டே வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் இருக்க எல்லா சர்க்கிளுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் மட்டும் கட் பண்ணிவிட்டு அடியில் பிங்க் சார்ட் வச்சு அதில் வந்து நான் ஆவரிசை வந்து எழுதுகிறேன், கார்னியாச்சா எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு லெட்டர் எழுதுனதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணி அந்த லெட்டர் மறைஞ்சதுமே உடனே அடுத்த லெட்டர் வந்து நான் எழுதுகிறேன். இந்த மாதிரி ஆவரிசையில் இருக்க 18 எழுத்துக்களுமே நான் எழுதிட்டேன். எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பில் வந்துச்சு. இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பத்தாமையும் போகல, அதிகமாகவும் இல்லை, கேப்பும் வந்து இல்லை. இந்த ஃபுல் சர்க்கிளில் வந்து சென்டரில் வச்சு மெஷர் பண்ணும்போது 29 சென்டிமீட்டர் எனக்கு வந்துச்சு. இந்த ஸ்மால் சர்க்கிளோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.6 சென்டிமீட்டர் வந்துச்சு. இந்த ஸ்மால் சர்க்கிளுக்கும் அவுட்டரில் பிக் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர் வந்துச்சு. நான் ஏன் இந்த மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் செய்யும்போது இந்த மெஷர்மெண்ட்லேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த கேப் இல்லாமல் எல்லா லெட்டர்ஸும் வந்து பிங்க் சார்ட்டில் நீங்கள் எழுதலாம் இல்லையா, அதனால தான் இந்த மெஷர்மெண்ட்டோட சொல்கிறேன். கிருத்திக் வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டேவோட எக்ஸாம் முடிஞ்சுது. சண்டேலேருந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவனோட ஈரோடு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 days ஸ்கூல் இருந்துச்சு. அதனால் அவன் எங்கள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணான். அப்பப்போ ஹெல்ப் பண்ணான், அப்புறம் டிஸ்டர்பும் பண்ணான், அப்புறம் சோலோவாகவும் விளாண்டுட்டு இருந்தான். இந்த லெட்டர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியட்டும், அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்சில் எழுதியிருக்கேன்.
சார்ட்டில் ஒரு குட்டி சர்க்கிளுக்கு மேலேயும் ஒரு வரிசைக்கான ஐடென்டிஃபிகேஷனையும் நான் போட போகிறேன். இப்போ மெய்யெழுத்துக்கு வந்து எல்லா மெய்யெழுத்துக்குமே மேலே வந்து புள்ளி வரும். அதனால் ஒரு சர்க்கிளுக்கு மேலே டாட் வச்சுக்கிறேன். இன்னொரு சர்க்கிளில் வந்து ஆ வரிசைக்கு வந்து ஒரு துணைக்கால் போடுவோம். அதனால் ஒரு துணைக்கால் போட்டுக்கிறேன். அடுத்தது ஈ வரிசைக்கு வந்து மேலே ஒரு கொம்பு வரும். அந்த ஒத்த கொம்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ஈ வரிசைக்கு வந்து கொம்புலேயே சுழிச்சுடுவோம். அது வந்து இன்னொரு சர்க்கிளுக்கு போட்டுக்கிறேன். அந்த மாதிரி எல்லா வரிசைக்கான குறியீடையும் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஆனால் வந்து ஊ 2 வரிசை மட்டும் நான் இதில் போடலை. ஏன்னா அந்த ஊ வரிசையும் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டருமே வித்தியாசமாக வரும். அதனால் அதை மட்டும் நான் வந்து போடல. ஊ வரிசைக்கு மட்டும் தனியாக ஒரு கேம் மாதிரி ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். சென்டரில் வந்து ஆ வரிசை கான்யாச்சா எழுதிக்கிறேன். ஏன்னா மெய்யெழுத்துக்கும் இந்த ஆ வரிசைக்கும் வந்து கிருத்திக்கு வித்தியாசம் காமிக்கணும். அதனால் இந்த ஆ வரிசையும் சென்டரில் எழுதிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஆக்டிவிட்டி ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படின்னு ஒரு ஐடியா தான் வச்சுருந்தேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு திருப்தியான மாதிரி சூப்பராக வந்துருச்சு. நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சு. இது வந்து கிருத்திக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு லெட்டரும் கம்பேர் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவன் தப்பாக சொன்னானா அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி உடனே வந்து காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் வந்து புக்கு, நோட்டு, அப்புறம் எழுதுறது இந்த மாதிரிலாம் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. இந்த மாதிரி சார்ட்லலாம் செஞ்சு கலர்ஃபுல்லாக கொடுக்கவும் கிருத்திக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏதோ புதுசாக ஏதோ பண்ணுறோன்னு சொல்லி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படித்தான். இப்போ ஏதோ ஒரு லெட்டர் தப்பாக சொன்னாலும் என்ன தப்பு பண்ணுறோம், அது எப்படி வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கரெக்டாக சொன்னான். வெரி குட். இது மீ. வெரி குட். இது ஓவா. சரி, இது என்ன லெட்டர்? எது வவ்வா? எது ஓ? அப்ப இது என்ன லெட்டர்? வெரி குட். இது வே துணைக்கால் இருந்தாதான் ஓ. இதை யூஸ் பண்ணி இன்னொரு மெத்தட்லேயும் நாங்கள் படித்தோம். நாங்கள் எப்படி படிக்கிறோம், எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோடவே ஊ வரிசைக்கான கேமும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களும் தமிழ் லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்களா, உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.